The next question is the book bag exercise question. Write the IUPAC name of the product obtained by the ozone list of the following compounds வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓசோன் லிஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து போர்டு எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓசோன் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து 11th வந்து இருக்கும். 12th போர்டு எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்டான்னு கேட்டால் அது வந்து நமக்கு வந்து கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஓகேவா, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 11th ஆக்சுவலி நம்ம சிபிஎஸ்சி என்ன கன்சிடர் பண்ணுறாங்க, 11th ப்ராப்பராக நீங்கள் படிப்பீங்க, 11th உங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் வைப்பாங்க, அப்போ ஓசோன் லிஸ்ட்டுக்கு வந்து தே வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஓசோன் லிஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால என்ன பண்ணுவாங்க, 11th அவங்க படிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு 12th வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. 12th போர்டு எக்ஸாமுக்கு ஓசோன் லிஸ்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. மேபி கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஓசோன் லிஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து இருக்கவே இருக்காது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஓசோன் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட மெக்கானிக்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம இப்போ டைரெக்டாக மெக்கானிக்ஸ்க்கு வந்து போவேன்னா ஷார்ட்கட்டாக நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறது மட்டும் நம்ம பார்ப்போம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறம் எனக்கு வந்து நேரம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா அதோட மெக்கானிக்ஸ் வந்து ரியல் மெக்கானிசமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா, இப்போ நம்ம ஷார்ட்கட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் போர்டு எக்ஸாமுக்கும் நம்ம எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, பெண்ட் 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பெண்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வரையணும். ஓகேவா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்போ பெண்ட் அப்படின்னா நமக்கு என்ன 5 கார்பன் வந்து இருக்கணும். 1 2 3 4 5 கார்பன் வந்து இருக்குது பெண்ட். அப்போ ரெண்டாவது கார்பன், இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். நீங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் கார்பன் நமக்கு இருக்குது டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி வரும், CH3 CH2, இங்கே நமக்கு என்னன்னா CH டபுள் பாண்ட் CH அண்ட் CH3. நீங்கள் ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ஓகேவா, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணால் பென் 2 ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இது நமக்கு வந்து ஓசோன் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா O3 மாலிகூல். இந்த ஓசோன் மாலிகூல் வச்சு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். கெமிக்கல் பாண்டிங் வந்து என்ன கொடுத்துருப்போம்னா ஆக்சிஜன் டபுள் பாண்ட் O ஆக்சிஜன். இதோட சார்ஜை பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா கெமிக்கல் பாண்டிங் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் நம்ம ஃபார்முலா சார்ஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், இது நெகட்டிவ் சார்ஜாக வந்து இருக்கும், இது வந்து நமக்கு வந்து நியூட்ரல் ஆட்டமாக வந்து இருக்கும். இங்கே இதில் வந்து ஆசிட்டிஸ் 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கே மெயின் ரீசன். அது மெக்கானிக்ஸ்க்குள்ள வந்து இப்போ நம்ம டைரெக்டாக போவேன்னா இப்போ ஷார்ட்கட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த O3 வந்து நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ O3 நமக்கு எங்கே ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ நமக்கு மாலிகுல் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH வந்து இருக்குது இல்லையா. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த டபுள் பாண்ட் வந்து நீங்கள் வந்து கேப் விட்டுருங்க. அப்புறம் CH அண்ட் CH வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன், அந்த டபுள் பாண்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கணும். அந்த டபுள் பாண்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வந்து எழுதிக்கணும். ஓகே, ஒரு வீடு கட்டின மாதிரி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாண்டை வந்து நம்ம வந்து இப்படி பிரேக் பண்ணணும். இது இந்த சைடில் இருக்கிறத பிரேக் பண்ணணும், இந்த சைடில் இருக்கிறத இப்படி பிரேக் பண்ணணும், இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து வெளியில் வந்து அனுப்பிடணும். அப்போ நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காம்பவுண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், CH3 CH2, இது என்ன இருக்குது CHO வந்து இருக்குது இல்லையா. அப்போ இந்த CHO நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஆல்டிஹைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா CH3 CHO வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைடு வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ CH3 CHO வந்து நமக்கு வந்து ஆல்டிஹைடு வந்து கிடைக்கும். இல்லை 2 கார்பன் இருக்கு இல்லையா, CH3 CHO 2 கார்பன், இங்கே 3 கார்பன். இங்கே நமக்கு வந்து IUPAC நேம் வந்து நமக்கு கேட்டுருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு IUPAC நமக்கு என்ன வரும், இது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் டம் இருக்குது, ஆல்டிஹைடு வந்து ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நமக்கு இதோட IUPAC நேம் என்ன, ப்ரொப்பனால். இதோட IUPAC நேம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால். ஓகே, ஓகே, எத்தனால் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, இது வந்து ஒன்லி ஷார்ட்கட் தான், இது வந்து நமக்கு வந்து மெக்கானிசம் வந்து கிடையாது. ஆக்சுவல் மெக்கானிசம் வந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து வெளியில் போகாது, இந்த 2 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் தான் நமக்கு வந்து வெளியில் போகும். ஓகே, அது வந்து நம்ம விட்டுடலாம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா DMSO வந்து நமக்கு வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவல் ரியல் மெக்கானிசம் நமக்கு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து இருக்கு இல்லையா, இந்த இப்போ நமக்கு ரியல் மெக்கானிசம் எப்படி நடக்கும், இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து இங்கே வரும். ஓகே, இந்த பாண்ட் நமக்கு பிரேக் ஆகி இங்கே போகும், இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகி இந்த ஆக்சிஜன் வந்து போகும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு பிரேக் ஆகி நமக்கு வந்து இல்லை இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து வெளியில் வரும்.
அப்போ இந்த பாண்டு இந்த பாண்டு பிரேக் ஆகி இது வந்து நமக்கு வந்து இதில் வந்து அட்டாச் ஆகிடும். அப்புறம் இந்த பாண்டு வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகும். இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிஎம்எஸ்ஓ சால்வெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டிஎம்எஸ்ஓ சால்வெண்ட் டிஎம்எஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஎம்எஸ் வந்து நமக்கு வந்து சல்ஃபர் குரூப் வந்து இருக்கும். டிஎம்எஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சல்ஃபர் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. ஓகேவா? இங்கே ஒரு CH3 வந்து இருக்கும், இங்கே ஒரு CH3 வந்து இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் O வந்து இருக்கும், இங்கே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து நமக்கு வந்து கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த ஆக்சிஜன் இதில் வந்து அட்டாச் ஆகிடும், இது நமக்கு வந்து வெளியில் போயிட்டு நமக்கு இந்த சல்ஃபாக்சைடு வந்து நமக்கு ஒட்டிக்கும். ஓகேவா? அப்போ இந்த நம்ம ஓசோனிஸ் நமக்கு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா போலார் சால்வெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிட்டோன்லையோ இல்லை ஈத்தர்லையோ நமக்கு வந்து நடக்காது. ஓகே, ஹைலி போலார் சால்வெண்ட் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து டீடைல் மெக்கானிக்ஸ்குள்ளே நம்ம போக வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் வந்து எழுதிடலாம். அது நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். செகண்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 3,4 டைமெத்தில் ஹெப்ட் 2 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஹெப்ட் தான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஹெப்ட்னா நமக்கு வந்து 7 கார்பன் ஆட்டம், 1 2 3 4 5 6 7. அப்போ தேர்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது, டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன், இது செவன்த் கார்பன். அப்போ தேர்ட் கார்பன் நமக்கு எங்க இருக்குது, இங்க வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த தேர்ட் கார்பன் வந்து 3,4 இங்க வந்து நமக்கு வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது, இங்கேயும் நமக்கு வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து மாலிகுல். இந்த மாலிகுல் இன்னும் நம்ம பெட்டரா எழுதுனா எப்படி எழுதிக்கலாம், இங்க நம்ம CH3 CH2 CH2, இங்க நமக்கு என்ன CH3 இருக்குது, இங்க டபுள் பாண்ட் வந்து இருக்குது, CH3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், CH2 and CH3 இல்லையா? இப்போ நீங்க வந்து ஓசோன் லிஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க, ஓசோன் மாலிகுல் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு அங்க ஓசோன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இந்த மாலிகுல் நமக்கு எப்படி மாறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, CH3 CH2 CH2, இங்க CH3 வந்து இருக்குது, அந்த டபுள் பாண்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் CH3 வந்து இருக்குது, இங்க நமக்கு என்ன CH2 CH வந்து நமக்கு வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி நம்ம வந்து போடுவோம் இல்லையா? இங்க வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து எடுத்துப்போம், இங்க வந்து ஒரு ஆக்சிஜன், இங்க வந்து ஒரு ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் நம்ம வந்து வீடு கட்டுற மாதிரி இருந்தோம். அப்போ நம்ம அந்த பாண்டை என்ன பண்ணணும், பிரேக் பண்ணி விடணும். இது எல்லாம் தனியா போகும், இதெல்லாம் தனியா போகும், அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு தனியா போயிடும். அப்போ இப்போ இந்த மாலிகுலை நமக்கு எழுதுங்க, இங்க நமக்கு என்ன வருது, CH3 CH2 CH2, இங்க நமக்கு எனக்கு இந்த C இருக்கு இல்லையா, Cயும் O அட்டாச் ஆயிருக்குது. அப்போ நமக்கு என்ன, C டபுள் பாண்ட் O, இந்த கார்பனே நமக்கு வந்து CH வந்து அட்டாச் ஆயிருக்குது, கீட்டோன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. பிளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, CH3 CH2 COCH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு என்னது, CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து C டபுள் பாண்ட் O CH3. அப்போ இதோட ஐபேக் நேம் என்னது, இங்க எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 5 கார்பன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்னது பேருனா பென்ட், ரெண்டாவது பொசிஷன் வந்து ஓன் வந்து இருக்குது, கீட்டோன்னா ON இல்லையா? இது வந்து பென்ட் 2 1. இங்க நமக்கு எத்தனை கார்பன் அட்டாம்ஸ் இருக்குது, 4 கார்பன் அட்டம் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா Bute2O வந்து நமக்கு வந்து கிடைக்கும், Bute2O வந்து கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட். இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்டா பண்ணா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். பட் வந்து ரொம்ப ரியல் மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பட் நம்ம ரியல் மெக்கானிக்ஸ்க்குள்ள வந்து போக வேணாம், அது நமக்கு வந்து தேவையும் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் தனியா வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட் தேர்ட் மாலிகுல் எடுத்துங்க, நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, பியூட். அப்போ மெயின் கார்பன் ஆட்டம் என்னது, நமக்கு வந்து பியூட் இல்லையா? அப்போ 1 2 3 4 4 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது, 1வது பொசிஷன்ல ஈன் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தில் குரூப் வந்து இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன் இல்லையா? அப்போ எத்தில் அப்படின்னா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா CH2 CH வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? 2 எத்தில் பியூட் 1 ஈன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்க வந்து நமக்கு வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ட் 2 ஈன் தான் இது வந்து நமக்கு மாலிகுல். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படி வராது கரெக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா டபுள் பாண்ட் வந்து மெயின் செயின் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன். ஓகே, அப்போ வந்து 2 எத்தில் பியூட் 1 இதான் நமக்கு வந்து மாலிகுல். அப்போ இந்த மாலிகுல் நான் கம்ப்ளீட்டாக எப்படி எழுதிக்கலாம், CH3 CH2, இங்கே நமக்கு என்ன பண்ணலாம், CH வந்து வரும் இல்லையா, CH டபுள் பாண்ட் CH2. இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே CH வந்து வர சான்ஸ் கிடையாது, ஏன்னா கார்பன் வேலன்சி வந்து 4 இல்லையா? இங்க என்ன இருக்குன்னா நமக்கு வந்து CH2 CH வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த டபுள் பாண்ட் எடுத்துட்டு நமக்கு வந்து அதில் O3 வந்து நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா CH3 CH2
அப்போ பாண்ட் என்ன பண்ணால் இங்கே வந்து சி இருக்குது, இங்கே என்ன பண்ணால் CH2 CH3 வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இல்லையா. இங்கே டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிடணும், இங்கே நான் என்ன பண்ணணும் CH2 வந்து போடணும். அப்போ நம்ம அந்த ஆக்சிஜன் மாலிகுல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் O3 மாலிகுலை. இந்த O3 மாலிகுல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணால் இந்த பாண்ட் வந்து நீங்கள் வந்து க்ளீவ் பண்ணி விடணும். இதை அப்படி தனியாக பிரிங்க, இதை நீங்கள் வந்து தனியாக பிரிங்க. தனியாக பிரித்தா நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ CH3 CH2 அப்போ C டபுள் பாண்டோ வந்து வந்துடும், அப்புறம் CH2 CH3 வந்து இருக்குது. அப்போ ஒரு ப்ராடக்ட் என்னது CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH2 CH3 வந்து கிடைக்குது. ஓகே, அப்போ இன்னொரு மாலிகுல் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய CHO வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணா HCHO வந்து ஃபார்மால்டிஹைடு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. HCHO ஓகே, ஃபார்மால்டிஹைடு வந்து கிடைக்குது. அப்போ இதோட ஐபேக் நேம் என்னது 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு என்ன பென்ட் மூணாவது பொசிஷன் வந்து ஓன் வந்து இருக்குது. அப்போ பென்ட் 3O இதோட ஐபேக் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு. அப்போ என்ன மெத்தனால். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து மெத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு வந்து தேர்ட் ஒன். அப்போ ஃபோர்த் ஒனுக்கு வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 phenyl பியூட். அப்போ நமக்கு மெயின் செயின் என்னது பியூட் தான். அப்போ பியூட்னா 4 கார்பன் ஆட்டம் 1 2 3 4 கார்பன் ஆட்டம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்குது, அதே ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு என்னது பென்சன் ரிங்கும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதான் நமக்கு வந்து இதோட ஸ்ட்ரக்சர். அப்போ நமக்கு நீங்கள் எழுதுனா நீங்கள் எப்படி எழுதலாம், நான் வந்து கொஞ்சம் ஓகே இதே மாதிரி எழுதிடுவோம். அப்போ நமக்கு என்ன CH3 CH2 இங்கே நமக்கு என்ன CH டபுள் பாண்ட் நமக்கு என்ன வரும் CH இங்கே வந்து நமக்கு வந்து பென்சன் ரிங் வந்து வரும். ஓகேவா, ஸோ நமக்கு மெக்கானிசம் வந்து நமக்கு வந்து சேம் மெக்கானிசம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் O3 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா. அப்போ அந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே வந்து O3 வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் CH3 CH2 CH இந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே CH வந்து இருக்குது, இங்கே பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் O வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணணும், இந்த வீடு கட்டுற மாதிரியே ஆட் பண்ணணும். இங்கே ஒரு O இங்கே ஒரு O இந்த ஓவை நம்ம வந்து சேர்த்து விட்டுறணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து இப்படி பிரிச்சிடணும். இப்படி பிரித்தா நமக்கு வந்து என்ன வரும், என்ன வரும் பார்த்தீங்கன்னா CH3 CH2 CHO வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங்கும் CHOவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, அப்போ CHO வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதோட நேம் என்னது 3 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு. அப்போ நம்ம என்ன ப்ரொப்பனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பென்சால்டிஹைடு வந்து கிடைக்கும். ஓகே, நமக்கு வந்து பென்சால்டிஹைடு. ஸோ இதான் இதோட ஐபேக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைடு. இதுதான் ஓசோன்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்ணுறதுக்கான மெயின் மெக்கானிசம். ஓகே, அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இதோட மெயின் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்டை வச்சு ரியாக்டன்ட் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு அல்கின் மாலிகுல்ல எந்த இடத்துல நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்க தான் இதோட மெயின் அப்ளிகேஷனே இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓசோன்லிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓசோன்லிஸ் வந்து எப்படி ப்ராடக்ட் எடுக்குதுன்றது இந்த கொஸ்டின் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இதை நல்லா நீங்கள் அகைன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. இதில் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போலார் சால்வெண்ட்ல மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, பட் அதை யாரும் நம்ம வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து போலார் ஆர்கானிக் சால்வெண்ட் நடக்கிறது மட்டும் தான் அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா போலார் சால்வெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த போலார் சால்வெண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் வந்து வெளியில் போகுது இல்லையா, அந்த ஆக்சிஜன் வந்து வந்து கேப்சர் பண்ணணும். ஓகேவா, அப்போ போலார் சால்வெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னொரு கொஸ்டின்ல இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து இதோட அப்ளிகேஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே.